மை வி3 குடும்ப உறவுகளுக்கு மை வி3 கமெண்ட் சார்பாக வணக்கங்கள். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்படியே டாப்பிக்கை கொஞ்சம் மாற்றலாம், கொஞ்சம் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்ட்டு கைலாசாவை தேடியோருக்கு அடித்தது லக், எல்லாமே ஃப்ரீ, நித்தின் வா வாப்பர், கெட் ரெடி பாய்ஸ். ஓகேவா? தந்தி டிவியோட இந்த நியூஸுக்கான கமெண்ட்ஸை பார்த்துடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அந்த கமெண்ட்ஸு. நம்ம ஊர் போலீஸ் இன்னும் 40 வருஷம் ஆனாலும் நித்யானந்தாவை பிடிக்க முடியாது. பாஜக நிர்வாகி அஞ்சலையே பிடிச்சிட்டாங்க, இவரை தேடுவது ஒன்றிய அரசு. ஓகேவா? அவங்க கட்சிக்காரங்களே அவங்க பிடிச்சிட்டாங்க, ஆனால் இவரை இன்னும் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில் இல்லாமல் அந்த ஆள் மட்டுமாவது சந்தோஷமாக இருக்கிறானே, அதுவே சந்தோஷம்தான். ஓகேவா? ரொம்ப ஜாலியாக இருக்கிறாரு தமிழ்நாட்டில் இல்லாமல் அப்படின்னு சொல்கிறாப்புல. நீ கலக்குடா ராஜா நித்தி, உனக்கு ஈடு இந்த உலகத்தில் யாரும் இல்லை. உங்களுக்கு மட்டும் தகவல் கொடுத்து கொண்டிருப்பது தான் உண்மை. அதாவது நியூஸ்காரங்களுக்கு மட்டும் தகவல் கொடுத்துட்டு இருக்காராம். இங்கு எல்லாம் எல்லாருக்கும் பொதுவாக இருந்துவிட்டால் பல பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். அது உனக்கு, இது எனக்கு, படைத்தவனே திரும்ப எடுத்துக்கொள்வான். சாமி நித்யானந்தா தனிக்காட் ராஜா 100%. திருத்தம் தனிநாட்டு ராஜா. என் தலைவன் வந்துட்டான்டா. அந்த வடிவேல் காமெடி மாதிரி, குருநாதா வெல்கம் தலைவா, ஜெய் நித்யானந்தா, ஜெய் கைலாசா. குருஜி நித்யானந்தா நான் வருகிறேன். இந்த நம்ம குருஜின்னு சொன்ன உடனே மை வி3 ஆர்ட்ஸ் குருஜி தான் ஞாபகம் வருது. அந்த மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. நாட்டில் இருக்கும் பல பிரச்சனைகளை மக்கள் மறக்கவே இந்த நித்யானந்தா பற்றிய செய்திகள், அவ்வளவுதான். இப்போ பல பிரச்சனை தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம், அதே மாதிரி கரண்ட் பில் கூட்டுற விவகாரம், இந்த விவகாரத்தெல்லாம் மக்கள் பேசிடக்கூடாது, அதை திசை திருப்புறதுக்காக இந்த மாதிரி நியூஸை கவர்மெண்ட்டுக்கு அடிக்கிற நியூஸ் சேனலில் இந்த மாதிரி நியூஸை போட்டுட்ருக்காங்க. ஓகேவா? சுவாமிஜி அமேசிங் விஷன், ஹி டிட் இட். கைலாசா நாடு எங்கே உள்ளது? தெரிந்தால் சொல்லுங்கள், நான் கைலாசா நகருக்கு செல்ல விரும்புகிறேன். சண்டே சொல்லுவாங்களாம், ஒரே ஒரு டிக்கெட் மட்டும் இலவசமாக கொடு, எனக்கு மட்டும் என்ற பக்தியை தவிர வேற ஒன்றும் இல்லை ஆனந்தா. ஃபண்டமெண்டல்ஸ் ஆர் எஜுகேஷன், ஃபுட், ஹாஸ்பிட்டல்ஸ் ஃப்ரீ. அடிப்படையாக மனுஷனுக்கு என்ன தேவை? கல்வி, உணவு, இருப்பிடம், அதே மாதிரி மருத்துவம். ஓகேவா? இதெல்லாம் ஃப்ரீ. அங்கே போடுற டிக்கெட்டை கைலாசாக்கு. நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், கைலாசா ஏர்லைன்ஸ். இவங்க சொல்வது போல் தமிழ்நாட்டில் திராவிட கட்சி 2 காசு தான் முக்கியம். என்ன சொல்ல வராருன்னு தெரியல. டீப்லி கிரேட்ஃபுல் அண்ட் பிளஸ்டு. மக்களை உழைக்க வைத்து வரி என்ற பெயரில் உழைப்பை உரியும் அரசாங்கத்துக்கு பதில் இவர் செய்வது எவ்வளவோ மேல். ஓகேவா? இந்த மாதிரி டேக்ஸ் போடுறாங்க. அப்படி எல்லா கவர்மெண்ட்லேயும் பொதுவாக டேக்ஸ் போடுவாங்க. டேக்ஸ் போடாத ஒன்று கவர்மெண்ட் இருக்குது. அவங்கெல்லாம் யார் அப்படின்னா, அவங்களாம் இந்தியா இந்த மாதிரி கிழக்கில் இருக்கிற கண்ட்ரியில் கொள்ளையடிச்சு இப்போ வரைக்கும் அவங்க வாழ்கிறவங்க தான். ஓகேவா? தலைவா வந்துட்டியா? வா தலைவா. எல்லாமே ஃப்ரீயா? அப்போ அதுவும் ஃப்ரீயா? ஏன் எங்கே காசு கொடுத்து போறியா அப்படின்னு கேட்குறாப்புல. கைலாசா லொக்கேஷன் ரிவீல்டு. கைலாசா இருப்பிடம் தெரிய வந்தது. டீப்பஸ்ட் கிராட்டிடியூட் ஃபார் திஸ் பரமசிவா, வெரி மச் எக்ஸைட்டட். தலைவா வா தலைவா. உண்மைதான். நித்யானந்தம் ப்ளீஸ் அட்டெண்ட் தி ஸ்பெஷல் சான்ஷங் ஆன் குரு பூர்ணிமா. நான் வாரேன் தலைவா. ஐ ஆம் வெயிட்டிங் டு கோ டு கைலாசா. நீங்கள் உண்மையிலேயே மனிதன் தானா? போடுறா டிக்கெட்டா கைலாசாவுக்கு. வெரி நைஸ் லொக்கேஷன். ஐ நோ ஹி இஸ் கிரேட் லீடர் இன் கைலாசா. இது எங்கள் தலைவன் வாய்ஸே கிடையாது. கிங், இந்துக்களுக்கு என்று தனிநாடு. தலைவரே, கைலாசா அந்தப்புறம் இருக்குமா?
தெய்வமே, சூப்பர் சூப்பர் கவர்மெண்ட். சாமி முதல் அப்பாயின்மெண்ட். சாமி முதல் அப்பாயின்மெண்ட் எனக்கு கொடுங்க சாமி. அங்கே பணத்துக்கு பதிலாக வேற இருக்கே. வெயிட்டிங் ஃபார் கைலாசா லொகேஷன். ஐ ஆம் ரெடி. மச்சி போடுற டிக்கெட்டை கைலாசா ஆகுது. நியூஸை ரஞ்சித்தை வாசிக்க வச்சு பாத்தியா, நீ எங்கேயோ போயிட்ட. ரஞ்சிதா இல்லை ரஞ்சிதாவான்னு தெரியல. யோ நித்தி, மஜா பண்ணியா. அங்கே எப்படி வருவது என்று சொல்லவும். கைலாசா போக ஒரே வழி மரணம். ஐம் வெயிட்டிங். வாழும் கடவுள். அந்த எம்டியை சொல்கிறாங்கல்ல, மை வீத்ராட்ஸ் எம்டில் கடவுள் மாதிரி அப்படின்ட்டு. பட் அவரே ஜெயிலுக்குள்ளே போயிட்டு, நித்தியம் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்தவர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் கடவுளாக கும்பிட்றது நித்யானந்தாவுக்கு தான் அது பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது நம்மளோட தனிப்பட்ட கருத்து. நியூஸ் எதுவும் இல்லை போல், அதான் இவர் நியூஸ் வராரு. நியூஸ் எல்லாம் இருக்குது. பட் சில ஆக்டிவிட்டீஸை மறைக்கிறதுக்கு, மக்கள் மனசில் இருந்து அகற்றுறதுக்கு இந்த மாதிரி நியூஸை போடுறாங்க. அது எப்பயுமே தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயம் தான். டேய், அது எப்படியா அவன் சொல்லுவான், இருக்க இடத்த சொன்னால் அரெஸ்ட் பண்ணிட மாட்டாங்களா? எப்படியும் சொல்ல போகிறது கிடையாது. ஹீ லுக் லைக் நான்ஜில் விஜயன். தமிழ்நாடு போலீஸ்க்கு சிபிசிஐடி அண்டர் ராய் வந்தாலும் நெருப்பு தான். அதுவும் ராவத்தான் அப்படி போட்டிருக்காரு. ஓகேவா? RAW ரிசர்ச் அண்டு அனாலிசிஸ் விங். கைலாசா ஒரு வழிப்பாதை. போனதான் திரும்பி வர முடியாதான். தலைவனை தேடி ஒரு பயணம் போலாமே. மை V3 ஓனர் உங்ககிட்ட வர முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவரை அரவணைத்து கொள்ளுங்கள். இங்கே வந்துட்டாங்க மை V3 பற்றி பேச. எங்கே இருக்கு சொல்லுங்க, போகலாம். அது எப்படி, எங்கே இருக்காரு? போலீஸாலே கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் மீடியாவுக்கு மட்டும் எப்படி நியூஸ் வருது? ஆக்சுவலாக இந்த மீடியாவுக்கு நியூஸ் வர்றது வந்து அவரோட யூடியூப் சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் இந்த மாதிரி வீடியோலாம் போடுறாரு. அதான் இவங்க கேதர் பண்ணி, இவங்க எடிட்டர்லாம் கேதர் பண்ணி போடலாம். கைலாசா சேனலில் இவங்க அப்பா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி அவரோட வீடியோ ஏதாவது வைரல் ஆனால் கூட அதை இவங்க போட்டு இந்த மாதிரி BSNL சிம் நித்யானந்தா அட்ரஸ் சொல்லுங்க, எப்படி வரும்னு மட்டும் பாருங்க. இந்தோனேசியா பக்கம் இருக்கிறது. நித்யானந்தா வாழ்த்துக்கள். ஆல்ரெடி பேக்கடு தலைவா. வெயிட்டிங் ஃபார் லொக்கேஷன். அந்த வெள்ளைக்காரி சீடர்கள் எல்லாம் இருக்காங்க தானே. தமிழ்நாட்டிலிருந்து மொட்டை பசங்களாக வருவாங்க. கொஞ்சம் வெள்ளைக்காரி சீடர்களையும் சேர்த்து வையுங்கள். ஓகேவா? ஏற்கனவே இவர் ரெடி ஆகிட்டாரான். ஆல்ரெடி பேக்குன்னு சொல்கிறாரு. தமிழரா நித்யானந்தா. விசாக்கா எப்படி ரெடி பண்ணணும் பாஸ்? நான் வெயிட் பண்ணுறேன் தலைவா. எனக்கும் டீட்டெயில்ஸ் வேணும். ஆர் யூ ஷியோர் எவ்ரிதிங் ஃப்ரீ? பணத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை. ரொம்ப நல்ல செயல் போயிங்க இருந்தாலும். அட்ரீஸ்ட் ப்ளீஸ் நித்தி. அட்ரஸ் ப்ளீஸ் நித்தி. ஓகேவா? எனக்கு தெரிந்து உத்தரப்பிரதேசத்தில் பதுங்கியிருக்கலாம். தெரிஞ்சு என்னடா பண்ணுவீங்க? வேகமாக நாட்டை சொல்லுங்க கடவுளே, நானும் வரணும். சீக்கிரம் சொல்லுங்க. எங்கள் பிரதமர் நித்யானந்தா அவர்களே, எங்கள் ஜனாதிபதி ரஞ்சிதாவை பார்க்கணும். எப்பா போகலாமா? 90s ஆண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்ய பெண் கிடைக்குமா? நான் எங்கே போகிறதுன்னு தெரியல. அழுதுகிட்டே இருந்தேன். எப்படி வரணும் மட்டும் சொல்லு சாமியே. பாஸ்போர்ட் வேணுமா? சொல்லுப்பா சாமியே. தமிழண்டா, நாட்டை நிர்வகிக்க தெரிந்த தலைவன். அப்போ மோடி கேடி குலதெய்வம்னு சொல்ல வந்தேன். ஓ, கேடியும் போட்டு கேடி குலதெய்வம்னு சொல்ல வந்தேங்க அப்படின்னு. தேஸ் மன்னன் நித்தி வாழ்க. இவர்கிட்ட ஒரு சதி இருக்கு. சாதி என்ன போடுறதில்ல. ப்ரவுட் டு பி ஏத்திஸ்ட். I believe you will eventually return to your religion. A magical moment will bring you back. கிளம்பிட்டோம். only 2 states stitching. So insulted. சம்பா கல்கி தலைவா, உன்னோட ஆஃப்டர் லைஃப்
ரீஇன்கார்னேஷன் ஐடியாவை காப்பி அடித்து ஐஸ் பாக்ஸ் வச்சு காசு பிடுங்குறாங்க. நல்லா கேளு தெய்வா. அப்புறம் இந்த மோடி ட்ரம்ப்பில் கடவுளோட இரட்டை குழந்தைகள்னு உருட்டுறாங்க. நித்யானந்தா வச்சு ஏதோ காசு பிடுங்குறாங்கன்னு சொல்ல வராங்க. அதுக்கப்புறம் மோடியும் ட்ரம்ப்பும் கடவுளோட இரட்டை குழந்தைகள்னு சொல்ல வராரு இவர். சாமி சோறு போடுது சாமி, சோறு சோறு காலுக்கு இடுப்பில் இருக்கு. காலுக்கு ஒன்லி யுவர் போகஸ் சுடலை சேனல் இஸ் மேக்கிங் நியூஸ் ஆன் ஹிம். சிங்கக்குட்டி நித்யர். இந்த நித்யானந்த கோமாளியை எல்லாரும் புகழ்கிறார்களா அல்லது இகழ்கிறார்களா என்றே புரியவில்லை. குழப்பமா இருக்கு. பிடிக்க துப்பில்ல. டாஸ்மாக் இருக்குமா சாமி? மது பிரியர் போல. ஐயா நித்யானந்தா அவர்களே, மற்றவர்களுக்கு உதவணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கு, அதனால அழைப்பு தரீங்க, நன்றிகள். இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளால் மக்கள் நிம்மதி கெட்டு 90% போராட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்க. தமிழனுக்கு உதவும் குணம் உண்டு, நன்றிகள். கடைசியில் வடிவேல் மாதிரி கைலாசா தெரியாதவன், ஓகேவா? இந்த மாதிரி கைலாசா எங்கே இருக்குது அப்படிங்கிறத சண்டே அவர் ரிவீல் பண்ண போகிறாரு. நன்றி, வணக்கம்.